அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். இன்றைக்கு நம்மோட ஒரு அருமையான கிராத்துக்கு சொந்தக்காரி, ஒரு அழகான அற்புதமான சகோதரி, திருமுல்லை வாசல் அப்படின்னு சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு ஒரு பரப்புரை நிகழ்வுக்காக நம்ம வந்தோம். இந்த மதரசாவினுடைய 2ஆம் ஆண்டு நிகழ்வு அவ்வளவு அருமையான நிகழ்வு. மக்கள்லாம் 2000 பேர் கூடியிருக்காங்க. பின் ட்ராப் சைலண்ட்ல இருந்தது நிகழ்வு முடிக்கிற வரைக்கும். அவ்வளோ அருமையா அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்து அந்த நிகழ்வு நிறைவடைந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மக்கள் சொன்னாங்க, இனிமே அந்த டிசைனர் ஃபர்தா டிசைனர் ஷால் மக்கனா நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், அதை பிளைனா நிச்சயமா இன்னையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் மாத்திரோன்னு கண்ணீரோட கொடுத்த வாக்குறுதி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த பேருதவி. அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கிற போது நான் குரானை பொருளோட படிங்க அப்படிங்கிறதுக்காக குரான் படிக்கிறோம். குரானுக்கு பொருள் தெரியுதா, குரானை பொருளோட படிங்கிறதுக்காக இங்க குரான் மனனம் செஞ்சவங்க யாராவது இருக்கிறீங்களான்னு நான் கேட்டேன். ஒரே ஒரு சகோதரி, அத்தனை கூட்டத்திலும் ஒரு சகோதரி கை உயர்த்தினாங்க. என்னன்னு அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு பார்வை இல்லை, பிறந்ததுல இருந்து பார்வை கிடையாது. சுபஹானல்லாஹ், இந்த 20களின் வயதுல இருக்கக்கூடிய அவங்களுக்கு கேட்டே குரானை மனனம் செய்யறாங்க. இது வரைக்கும் 15 ஜுஸும் முடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற செய்தியை கேட்ட பொழுது உங்களுக்கு பிடிச்ச கிராத்து எதையாவது நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட போது உடனே ஆரம்பிச்சாங்க. கண்கள்ல இருந்து எங்களுக்கு கேட்டவங்களுக்கு கண்ணீர் தண்ணி. அந்த பின் ட்ராப் சைலன்ஸான அந்த ஆயிரக்கணக்கான மக்களுடைய கூட்டத்துல அத்தனை கண்களிலும் கண்ணீர். நிச்சயமா அவங்கள ஒரு இன்டர்வியூ பண்ணணும், அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். நம்மளோட சகோதரி லைலா ரோஸ் அவர்கள், ஹாஃபிலா மேல பார். அல்ஹம்துலில்லாஹ், அவங்கள சந்திச்சல பெரிய சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு மறுபடியும் நம்ம சந்திக்கிறதுல. இப்போ குரான் மனனம் செய்யறது அப்படிங்கிறது உலகத்திலே பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க்குன்னு நான் நினைப்பேன். எப்படி பார்வை இல்லாத இந்த சூழ்நிலையில கண்ணால பார்த்து படிச்சு மனப்பாடம் பண்றது வேற, உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சிங், இது எப்படி சாத்தியமாச்சு? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு, சொல்லுங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட்ல நான் மனனம் பண்ணும் போது நினைச்சது என்னன்னா, எப்படி குரான் ஓதணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனா எப்படி நம்மளால முடியும் அப்படின்றத யோசிச்சேன். ஆனா அல்லாஹ் தஆலா என்னுடைய மனசுல ஒரு தெம்ப கொடுத்தான், உன்னால முடியும், நீ இதை செய்யி அப்படின்னு அல்லாஹ் தஆலா எனக்கு மனசுல உதிச்சான். ஒரு எழுத்தா என்னுடைய ஹஸ்ரத் சொல்லி கொடுத்தாங்க. வாஹித் ஹஸ்ரத் அவர்கள், அப்துல் வாஹித் ஹஸ்ரத். அவங்க ஏற்கனவே திருமுல்லை வாசல்ல இமாமா இருந்தாங்க பள்ளிவாசல்ல. இப்ப ரீசெண்டா தான் போயிட்டாங்க. அவங்க தான் அவங்க சொன்னாங்க. நான் ஆக்சுவலா அவங்க மதரசாவுடைய நான் வடகால் மதரசால ஓதிட்டு இருக்கும் போது என்னுடைய மதரசா பாடங்களுக்காக அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு வந்தாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய குரல் நல்லா இருக்கு, நீ குரான் ஓதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அதே சமயம் எல்லாருமே என்னுடைய ஃபேமிலியை சார்ந்த அத்தனை பேருமே, அப்புறம் சொந்த பந்தங்கள் எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருமே என்னை என்கரேஜ் பண்ணாங்க, உன்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்தாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவும் எனக்கு மனசுல நம்பிக்கையை வச்சான். எனக்கு அது ஒரு கஷ்டமா தெரியல. குரான் மனனம் பண்ணும் போது அது ஒரு ஈஸியா அல்லாஹ் தஆலா என்னுடைய மனசுல பதிய வச்சான். இன்னை வரைக்கும் அல்லாஹ் தஆலா எனக்கு பதிய வச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். மேலும் மேலும் பதிய வைப்பான் இன்ஷா அல்லாஹ். மனனம் பண்ண பிறகு இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. நானும் இன்ஷா அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஹாஃபில் ஆகணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். என்னுடைய தாய்க்கு, என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய கூட பிறந்த சகோதரிக்கு, அப்புறம் என்னுடைய ஃபேமிலியை சார்ந்த எல்லாருக்கும் ரொம்ப நாள் ஆசை என்னன்னா, நீ குரான் மனனம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருமே சொன்னாங்க. என்னுடைய தாயார் எனக்கு 7 வயசுல இருந்தே முயற்சி செஞ்சாங்க. எப்படின்னா, வீட்டுக்கு ஓதி கொடுக்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த சமயம் யாராவது ஓதி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத அவங்க கேட்டிருந்தப்போ இல்ல, நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இல்ல வீட்டுக்கு சொல்லி கொடுக்கறதுங்கிறது ரிஸ்க்குன்னு. ஆனா இவங்க ஹஸ்ரத் ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்க எனக்கு மனசுல அல்லாஹ் தஆலா பதிஞ்சிருச்சு அல்லாஹ்வுடையனால. இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஆளா நிக்கிறேன்னா என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய சொந்தக்காரர்கள் மற்றும் எனக்கு சொல்லி கொடுத்த வாஹித் ஹஸ்ரத் அவர்கள் மற்றும் உஸ்தாத்மார்கள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். எப்படி மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி நீங்க பேசுறீங்க.
அவ்வளோ அழகா அடுக்கி ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் சொல்றீங்க. நான் அவங்களே பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே அவங்களுடைய இமை மட்டும்தான் தெரியுது, கண்கள் மூடி இருக்கு, கண்ணு திறக்கல அவங்களுக்கு. இறைவன் அப்படி படைக்கல, ஆனா அகத்தினுடைய கண்கள் திறந்திருக்கு. அவங்களுடைய கண்கள்ல வெளிச்சம் இல்லை, ஆனா உள்ளத்துல வெளிச்சம் இருக்கு. அத குரான் அதிகப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறப்ப ரொம்ப ஒரு பிரமிப்பான படைப்பாக நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருக்கேன். அவ்வளோ அழகா என்னோட கண்களுக்கு தெரியுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இறைவனுடைய வெளிச்சத்துக்குள்ள இருக்க ஆசைப்படுறோம். இவங்களையெல்லாம் பார்க்கும்போது பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு மனுஷன் எவ்வளவோ இருந்தும் சொல்லி கொண்டிருக்கிற மனித கூட்டத்துக்கு மத்தியில லைலா ரோஸ் அவங்க எங்களுக்கு ஒரு ரொம்ப அழகான இன்ஸ்பிரேஷனா தெரியுறாங்க, ரொம்ப வெளிச்சமா தெரியுறாங்க. அதுல அழகான ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் கவனிச்சிங்களா? நான் வந்து படிக்கணும்னு எல்லாரும் மோட்டிவேட் பண்ணாங்க, எனக்கு அல்லாஹ் அதை லேசாக்கி தந்தான். எனக்கு மனப்பாடம் பண்றது கஷ்டமா இல்லை, அது லேசாக இருந்தது. நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமன வீழ்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக. இப்ப எப்படி இது நம்மளால சாத்தியம்? உம்மி நபின்னு சொல்லப்படக்கூடியவங்க, எழுத படிக்க தெரியாது, எப்படி இது சாத்தியம்னு நினைக்கும் போது அல்லாஹ் சொல்லிறான், அல்லாஹ் சொல்லித்தரான், நீங்க காதால கேட்டா மட்டும் போதும், அதை நான் லேசாக்கி தந்துடுவேன். உங்க மனசுல பதிய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு அல்லாஹ் வந்து அவன் இன்சார்ஜ கையில எடுக்கிறான். பார்த்தீங்களா? அதுதான் இந்த பிள்ளை. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் சொல்லி தருவானா அப்படின்னா, லைலா ரோஸ்க்கும் சொல்லி தருவான், நம்மளுக்கும் சொல்லி தருவான். கியாமத் நாள் வரைக்கும், கடைசி அல்லாஹ்வின் அடிமை வரைக்கும் அல்லாஹ் எல்லாத்துக்கும் சொல்லி தருவான். அவன் ஆற்றல் மிக்கவன், தனித்தவன், மிகைத்தவன். அப்ப இவங்க சொல்றத கேட்கும்போது அது எனக்கு இன்னும் நல்லா வலிமையா இருக்கு. என்ன மாதிரியான சவால்களை நீங்க சந்திச்சீங்க? சேலஞ்சஸ். 15 ஜுஸு மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு பாதையில நீங்க போயிருக்கணும். எவ்வளவு நாள்ல மனப்பாடம் பண்ணீங்க? 5 வருஷம். 5 வருஷத்துல 15 ஜுஸு கடந்திருக்கீங்க காதுல கேட்டே. ஆமா. எந்த ஆப்ல படிப்பீங்க? யாருடைய கிராத்தை கேட்பீங்க? கிராத்து வந்து ஒரு ஆலிமுடைய கிராத்து வந்து எனக்கு அது கொடுத்திருந்தாங்க. அந்த ஆலிமுடைய பேரு எனக்கு தெரியல. ஆனா அந்த ஆலிமுடைய எனக்கு மூணு ஆலிம்களுடைய கிராத்தை வந்து ஹஸ்ரத் காமிச்சாங்க, இதுல உனக்கு எது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டுன்னு. எனக்கு இந்த கிராத் தான் செட் ஆகுது அப்படின்னு நான் ஹஸ்ரத் கிட்ட சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, நீ இதையே இது பண்ணிக்கோ. நேத்து நீங்க அங்க மேடையில வச்சு நீங்க குரான் ஓதுகிற போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அது வந்து மிஷாரி அல்ஃபாஷி அவங்களோடது அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுடைய திருமுல்லை வாசல்ல இருந்து இந்த சகோதரியுடைய குரல் குவைத்ல இருக்க ஷேக்குக்கு வந்து போய் கேட்கட்டும்னு நான் துவா செய்றேன் இன்ஷா அல்லாஹ். எப்படி ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? எங்கேயோ இருக்காங்க, கடல் மலை காடுன்னு தாண்டி அவங்க குரானை வந்து ரிசைட் பண்ணி உலகம் முழுக்க எவ்வளவோ ஃபாலோவர்ஸ் இருக்கு. பல ஆண்டுகளுடைய பணி அவங்களோடது. அங்க இருந்து ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பார்வையற்ற சகோதரிக்கு அது வந்து சேரும்னா குரானுடைய வெளிச்சம் அத்தகையது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா நான் பாக்குறேன். மிஷாரி அல்ஃபாஜி அவங்கள நீங்க ஃபாலோ பண்றீங்களே, அவங்களோட கிராத்தை நீங்க இப்ப அவங்களுக்காக நீங்க அனுப்புங்களேன், நம்ம அனுப்புவோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க மன ஒருமையோட ரொம்ப அழகான முறையில எனக்கு தோணும் போதெல்லாம் அதை நான் ரிப்பீட் பண்ணுவேன்னு நினைக்கக்கூடிய ஒரு அழகான ஓதல். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم ذلك فضل الله يعطيه من يشاء والله ذو الفضل العظيم مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا
بئس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين قل يا أيها الذين هادوا إن زعمتم أنكم أولياء لله من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين ولا يتمنونه أبدا بما قدمت أيديهم والله عليم بالظالمين